ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மங்கம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்குல ஒரு மெதுவடை தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவிடுங்க. மண் நிறைய இருக்கும் மரவள்ளி கிழங்குல, அதனால் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நான் கேரட் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது வந்து கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்கணும், நம்ம ஊற வச்சுருக்க அரிசியோடு அரைக்கணும். ஸோ அதனால் துருவி எடுத்துக்கலாம். 1 கிலோ கிழங்கு நான் எடுத்திருக்கேன். 1 கிலோ கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவை வந்து நான் மிளகா தான் போட போகிறேன், பச்சை மிளகா சேர்க்கல. மிளகாவும் சோம்பு ஊற வச்சுட்டேன். அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து ரெண்டையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் கிரைண்டரில் வந்து ஓட விட்டுறணும். அது கூடவே மிளகாயும் போட்டுக்கேன். மிளகாய் ஏன் ஊற வச்சேன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கூட வந்து அப்போ தான் கிரைண்டரில் சிக்காமல் அது வந்து ஓடும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா யூஷுவல் நான் எப்போவும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஊற வச்சு அதோடய சேர்த்து அரைக்கிறேன். இப்போது நல்லா ஒரு 3/4 பாகம் 2 எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சிடும். காரம் வந்து இதிலே நம்ம சேர்த்துட்டோம், தேவையான அளவு காரம். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு வந்து அரை பாகம் அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் சேர்ந்து ஒன்றா அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நார்மலாக வடை மாவு அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் வடைக்கு நார்மலாக எப்போவும் வெங்காயம் மல்லித்தலை எல்லாம் சேர்ப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டேன். அடுத்து கொத்தமல்லி தலை போட்டுட்டேன். காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துட்டோம். வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பரில் தான் போட்டிருக்கேன். இது இருக்கிறதுனால எனக்கு வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வடைக்கு அதுக்கப்புறம் உரப்படை அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் இதிலே கட் பண்ணிவிடுவேன் மோஸ்ட்லி. வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டிட்டு பாருங்கள், சூப்பராக. வேலையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. உரப்படை செய்கிறதுக்கு வடை செய்கிறதுக்குலாம் அந்த சாப்பரில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மாவு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா நேவாக இருக்கணும், வடை பதத்துக்கு வரணும். அதை எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வடை மாவுக்கு அரைக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது, அப்படியே நீத்து போன மாதிரி ஆகிடும் மாவு. அதனால் அரைச்சி முடித்தோன்னே உப்பு சேர்த்திங்கன்னா வடை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து மரவள்ளி கிழங்குல சேர்க்கக்கூடாது, அதனால் இஞ்சி மட்டும் நான் சேர்க்கல. மரவள்ளி கிழங்கு சேர்க்கும் போது இஞ்சி சேர்க்கக்கூடாது. இதை வந்து நான் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கோங்க. நார்மலாக மெது வடை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தான் நான் வாழை இலையில் வச்சு சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுக்கிட்டேன். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்தி, வந்து குழந்தைங்கள்லாம் ஒரு வித்தியாசமான வடை செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கு. எப்போவுமே நம்ம வந்து உளுந்து மட்டும் போட்டு தான் வடை அரைப்போம், வடை சுடுவோம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் இது மாதிரி சட்னி இது மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். இது சும்மாவும் சாப்பிட்லாம், ஏன்னா நல்லா காரசாரமாகவும் இருக்கும். சூப்பராக பாருங்கள், மெதுவடை எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.